வணக்கம் வியூவர்ஸ். இயக்குனர் கேந்திரன் முனியசாமி இயக்கத்தில் விமல், பால சரவணன், முனிஸ்காந்த் ஆகியோர் நடிப்பில் வெளியாகியிருக்கும் வடம் திரைப்படத்தின் விமர்சனத்தை இங்கே காணலாம். படம் தொடங்கிய முதல் சில நிமிடங்களிலேயே பார்வையாளர்களை இருக்கையின் நுனிக்கு கொண்டு வந்துவிடுகிறார் இயக்குனர். ஒரு கொலை வழக்கிலிருந்து ஜாமீனில் வெளிவரும் விமலை ஒரு கும்பல் தீர்த்து கட்டத் துடிக்கிறது. இது ஒருபுறமிருக்க, விமலை கொல்ல ஒரு முதியவர் கூலிப்படையை தேடி அலைகிறார். இன்னொரு பக்கம், கூடவே இருந்தபடி ஒரு நபர் விமலுக்கு குழி பறிக்கிறார். விமல் அப்படி என்னதான் தப்பு பண்ணார் என்ற ஒற்றைக் கேள்விக்கு விடை தேடி பயணிக்கிறது திரைக்கதை. இந்த பயணத்தில் ஒன்றல்ல, இரண்டல்ல, அடுத்தடுத்து விரியும் பல அடுக்கு பிளாஷ்பேக்கள் படத்தின் விறுவிறுப்பை கூட்டுகின்றன. நீண்ட இடைவெளிக்குப் பிறகு ஒரு பக்கா ஆக்ஷன் ஹீரோவாக விமல் களம் இறங்கியிருக்கிறார். முறுக்கு மீசை, கம்பீரமான உடல் மொழி என மஞ்சு விரட்டு வீரராகவும் அடிதடி ஆக்ஷன் காட்சிகளிலும் அதிரடி காட்டுகிறார். குறிப்பாக காளைகளுக்கு பயிற்சி அளிக்கும் காட்சிகளில் அவரது உழைப்பு தெரிகிறது. சங்கீதா கல்யாண் வழக்கமான டூயட் ஹீரோயினாக தெரிந்து பின் ஒரு கட்டத்தில் கதையின் போக்கை தீர்மானிக்கும் முக்கிய பாத்திரமாக பரிணமிக்கிறார். நட்டி நட்ராஜ் ஆடுகளம் நரேன் அனுபவ நடிப்பால் படத்திற்கு பலம் சேர்க்கிறார்கள். காளைகளின் கௌரவத்திற்காக போராடும் வில்லத்தனத்தில் நட்டி மிரட்டுகிறார். பாலசரவணன் முனிஸ்காந்த் நகைச்சுவைக்காக வந்தாலும் முனிஸ்காந்த் ஒரு கட்டத்தில் சீரியஸான ஆக்ஷனில் இறங்கி ஆச்சரியப்படுத்துகிறார். படத்தின் மிகப்பெரிய பலம் டி. இமானின் பின்னணி இசை. அதிரடி காட்சிகளுக்கு தனது ட்ரேட்மார்க் இசையால் உயிர் கொடுத்திருக்கிறார். சின்மயி குரலில் ஒலிக்கும் மெலடி பாடல் காதுகளுக்கு தேனாக உள்ளது. மதுரையின் மண்மணம் மாறாத நிலப்பரப்பை தனது கேமராவால் அழகாகவும் அதே சமயம் பரபரப்பாகவும் படம் பிடித்திருக்கிறார்கள். மஞ்சு விரட்டு நடக்கும் மைதானத்தின் பொழுதே நம் கண்களிலும் படுவது போன்ற தத்ரூபமான படப்பிடிப்பு.